Hello and welcome to Banu's Corner. இன்னைக்கு விநாயக சதுர்த்திக்கு முக்கியமான பிரசாதமா பண்ற பூர்ண கொழுக்கட்டை அதாவது மோதகம் தான் பண்ண போறோம். கடலைப்பருப்பும் கொஞ்சம் தேங்காய் வெல்லம் சேர்த்து தான் இந்த பூரணம் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பூரணத்துக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கடலைப்பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல 4 விசில் வச்சு எடுக்கணும். அப்புறம் உங்க இனிப்புக்கு ஏற்ப 3/4 to 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். அரை கப்பு தேங்காய் திருவுனது, அப்புறம் ஏலக்காய் 5 பொடிச்சது, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய். வெளிமாவுக்கு 1 கப்பு இடியாப்ப மாவு, உப்பு, கொதிக்கிற தண்ணி. முதல்ல கடலைப்பருப்பை முங்குற அளவு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல 4 விசில் வச்சு எடுங்க. இப்ப பாருங்க, அந்த பருப்பெல்லாம் மலர்ந்து வெந்து நல்லா வந்துடுச்சு. தண்ணி அதிகமா இருக்கிறதுனால வடிகட்டி எடுத்து வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சிடுங்க. ரொம்ப நல்லா மசிக்கணும்னு தேவையில்லை. அங்கங்க கடலைப்பருப்பு முழுசா தென்பட்டா சாப்பிட நல்லா இருக்கும். நீங்க வச்சிருக்கிற வெல்லத்துல தூசி இருந்தா முதல்ல வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல போட்டு அரை கப்பு தண்ணி போட்டு அடுப்புல வச்சு உருகினதும் ஒரு டீ வடிகட்டியில வடிகட்டி ரெடியா வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா ஒட்டாத பழகின கடாய் இருந்தா அதுல நெய்யை ஊற்றி நெய் உருகினதும் நம்ம தேங்காவை போட்டு வதக்குங்க. அந்த நெய்யோட வாசனை தேங்காயில் சேர்ந்து அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போன அப்புறம் வெல்லத்தை போடலாம். நான் சொன்ன மாதிரி என் வெல்லத்தில் தூசி கிடையாது. நான் டைரெக்டாக போட்டு அரை கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். உங்களதுல தூசி ஏதாவது இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே அதை உருக்கி வடிகட்டி அதை இப்போ ஆட் பண்ணுங்க. வெல்லம் உருகி அது கொதி வந்ததும் வேக வச்ச கடலைப்பருப்பை போட்டு கட்டி தட்டாம மேஷ் பண்ணி கிளறி விடுங்க. அப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காவையும் உப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிஞ்சு அந்த இனிப்பை எடுத்து காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பூர்ணம் நல்ல கெட்டியாகி ஓரத்துலேருந்து ஒட்டாமல் வந்துடுச்சு. இந்த பதம் வந்துடுச்சு. இனி பூர்ணத்தை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுப்போம். இனி கொழுக்கட்டை வெளிமாவு செய்ய ஒரு 1.5 கப்பு தண்ணி கொதிக்க வைங்க. அந்த தண்ணியோட 1 ஸ்பூன் நெய் இல்லை எண்ணெயும் ஊற்றி கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கோங்க, 2 பிஞ்சு. நான் 1.25 கப்பு தான் தண்ணி வச்சேன், அது பத்தலை. ஆனால் நான் கூடவே பத்தலைன்னா தேவைப்படும்னு கெட்டில்லையும் வெந்நி போட்டு வச்சுருந்தேன். ஒரு பவுலில் இடியாப்ப மாவை போட்டு நம்ம கொதிக்கிற வெந்நியை 1 கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி பின் பக்கம் வச்சு கிளறிட்டே தண்ணியை ஊற்றுங்க. மாவு லம்ப் ஆகாமல் கிளறிட்டே வாங்க. இன்னும் பச்சையாக மாவு தென்பட்டதுனால மீதி 1/4 கப்பு தண்ணியும் நான் ஊற்றிட்டேன். ஆனால் அதுவும் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் கெட்டிலேருந்து தண்ணியை மாவில் ஊற்றிட்டு அது சேர்ந்து வந்ததும் நான் மூடி வச்சிட்டேன். மாவு கை வைக்கிற அளவுக்கு ஆறுன பிறகு மாவை நல்லா பிசைஞ்சிடுங்க. அது ஸ்மூத்தாக கையில் ஒட்டாமல் வரும். மாவை வச்சு செப்பு செஞ்சு நம்ம பூரணம் உள்ளே வச்சு கொழுக்கட்டை பண்ணலாம். ஆனால் நான் சிம்பிளாக ஒரு அச்சில் பண்ண போகிறேன். முதல்ல 2 சொட்டு எண்ணெய் விட்டு தடவிட்டு அச்சோட 2 பக்கமும் மாவை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்புறம் அச்சை மூடி உள்ளே பார்த்து ஜாயிண்ட்ல மாவு இல்லைன்னா இருக்கிற மாவை ஸ்ப்ரெட் பண்ணியோ இல்லைன்னா கூட கொஞ்சம் மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்க. உள்பக்கம் மாவு கம்ப்ளீட்டாக கவர் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பூர்ணத்தை எடுத்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. பூர்ணம்
வச்சிட்டு நீங்கள் மாவை மேலே போட்டு மூடிட்டு வெளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இப்போ நம்ம அச்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டடா, நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம எல்லா மாவையும் வச்சு கொழுக்கட்டை பண்ணிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு கொழுக்கட்டை பண்ண முன்னாடியும் நீங்கள் ஞாபகமாக எண்ணெய் தடவிட்டு பண்ணுங்க. அப்போதான் அது ஒட்டாமல் வரும். கொழுக்கட்டை பண்ணி முடிக்கிற தருணத்தில் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விடுங்க. இட்லி தட்டிலையோ இல்லைன்னா இடியாப்பம் ஸ்டீமர்லேயோ எண்ணெயை தடவிட்டு எல்லா கொழுக்கட்டையும் அதில் அடுக்கிடுங்க. தண்ணி கொதிச்ச உடனே எல்லா கொழுக்கட்டையும் ஜாகிரதையாக உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அழகா எல்லா கொழுக்கட்டையும் வெந்து எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் ஷைனிங்காக அவுட்டர் கவரிங் இருக்கு. நீங்களும் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த அருமையான பூர்ண கொழுக்கட்டையை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.